இப்போ வந்து மணி 9:30 ஆச்சு. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ட்ரிப் போலாம்னு சொல்லி காரை வந்து சர்வீஸ் கொடுத்து எடுத்துப்போம். டைமும் ஆயிருச்சு. அதுக்காக காரை கொடுத்துருந்தா நேற்று கிடைச்சிருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியில கேட்டா சம்மர் லீவ் முடியுது, எல்லா இடத்துல மாதிரி ஷோரூம்ல நிறைய கார்ஸ் வந்துருச்சு எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். கார் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால அடுத்த கட்ட நடவடிக்கையா சின்ராசு எடுற வண்டிய பிரேக் பிடிக்கல. டூ வீலர் டிராவலுக்கான முதல் ஸ்டெப் இதுதான். இது முக்கியமான இரண்டாவது ஸ்டெப். பேக் இப்படியே இருக்குமா? ஆமா, இன்னொரு பேக்குங்க இதோ இங்க. சரி ஏரியா உட்கார முடியலடா. இந்த பேண்ட் எல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது? ஏரியா உட்கார முடியல. போலாமா? போலாம். பாய் சொல்லிருங்க. வண்டி டும் டும்னு இழுத்து விடுது. டும் டும்னு இழுக்குதா? உங்க ஊர்ல வண்டி இழுக்குதுன்னா டும் டும்னு சொல்லுவீங்களா? அப்புறம் என்ன சொல்றது? பிக்கப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா? பிக்கப் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இது போறப்போ ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அப்போ இப்ப ஓட்டிட்டு இருக்கிறது அந்த PS6 இல்ல. இந்த வண்டிகள் எல்லாமே வந்துட்டு ஃபியூவல் எஃபிஷியன்சி, அது அப்புறம் எமிஷன் நார்ம்ஸ், இதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமா கம்மி பண்ணிருப்பாங்க இந்த வண்டிகள் எல்லாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இந்த டியோ வந்து BS3 டியோ முறுக்கணும்னா அப்படியே பறக்கும். ரோடு சூப்பரா இருக்கு. எப்ப பாரு எங்க போனாலும் கேஷ் இல்லாம ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு இப்ப வர வழியிலே ஏடிஎம்ல கேஷ் எடுத்துட்டு இருக்கோம். அது நம்ம கேஷ் இல்லாம யூஸ் பண்ணி பழகி கேஷ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டே வர மாட்டேங்குது. என்னாச்சு? வரலையா? நான் இந்த கார்டுல ட்ரை பண்ணி பாக்கட்டா? இந்த தடவையாவது கேஷ் எடுத்துட்டு போறான்னு பார்த்து இந்த தடவை முடியாது போலயே. வெற்றி வெற்றி வெற்றி. முதல் முறையா ஒரு ட்ரிப்புக்கு கேஷ் எடுத்துட்டு போறோம். அதுவும் 800 ரூபா தான் எடுத்துட்டு போறோம். 800 ரூபா தான் போலாமா? இந்த பேண்ட போட்டு எவன்டா அந்த பேகி பேண்ட கண்டுபிடிச்சு அதை போட்டு டூ வீலர்ல ஏற? எனக்கெல்லாம் பேகி பேண்ட் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியா? ஆமா, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா போட்டு ஏற முடியல, அது ரொம்ப கீழே போயிருதா. கைலி கட்டிட்டு ஏத்தி விட்டு உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பேண்ட ஏத்தி விட்டு தான் உட்கார வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? மடத்துக்குளம் இந்த ஊர் பேரு. எனக்கு இந்த மாதிரி ஊரெல்லாம் பிடிக்கும். மக்கள் எல்லாம் க்ளோஸா இருப்பாங்க. எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். நிறைய படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அங்க வந்து கேட்டா அவங்க ஹிஸ்டரியே சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயமே என்னன்னே தெரியாது. அது ஜெனரலாவே இந்தியன் நீ பிரைவசில எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறா. ஆமா, சொந்த வீட்டுல பிரைவசி இல்ல அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்த்து பண்ணாங்களா என்ன பண்றது? நம்ம மட்டும் வீட்டுல ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்தாக்கா நீ பாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து. அது அங்கோட முடிஞ்சா பரவாயில்ல, அந்த தெருவுக்கே தெரிஞ்சிரும். அப்புறம் தெருவுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்சிடும். நேத்து உங்க வீட்டுல பஞ்சாயத்தாங்க அப்படின்னு வீரபாகு அப்படின்னு காலையில பல்லு விளக்கிட்டு பேக்கரியில பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு வந்துருவாங்க. ஒருத்தர் ராங் சைடுல வந்துட்டு இருக்காரு. இந்த கிராமத்து சைடுல எல்லாம் எல்லாரும் ராங் சைடுல தான் வருவாங்க. ஒரு வேற வீடியோ எடுத்துட்டோம், அவர் பயந்துட்டு இருக்காரு. ஆனா இங்கதான் நான் நிறைய வெண்டுமில் பாக்குறேன் உங்க ஊர்ல. இந்த சைடு, அதாவது எங்க ஊர் சைடு, அப்புறம் கன்னியாகுமரி சைடு, இந்த ரெண்டு பக்கம் வந்து ஜென்ரலாவே வந்து இடமெல்லாம் பெருசா மழை பெய்யாது. ரெயின் ஷாடோ ரீஜன், அதனால யூனிஃபார்ம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு வித்து இருக்குல்ல, விண்வில் இது வச்சா மழை வராது அந்த ஏரியால அப்படின்னு. அது வந்து சயின்டிபிகலி ப்ரூவன் கிடையாது. ஆனா நிறைய மக்கள் அது உண்மையை நம்பிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அதுல நம்பிக்கை கிடையாது. வீட்டுல அம்மாட்ட எல்லாம் கேட்டோம்னா ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அது ஃபேன் சுத்தி மேகத்தில தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கூட வச்சனாலதான் இங்க மழை இல்ல. இது பொதுவாவே வந்து ரெயின் ஷாடோ ரீஜன் தான். அதுவும் இல்லாம எனக்கு வந்து அது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இந்த காத்து அடிக்கிறதுனாலதான் அது சுத்துது.
அது எப்படி இந்த ரெயின் பேட்டர்ன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது மித்து தான். இதுக்கு சாலிடான ஃபேக்ட்ஸ் இருக்கு. இந்த காரணத்தினாலதான் இந்த மழை பெய்ய மாட்டேங்குது, விண்ட் ஃபார்ம் வந்து மழை பெய்யறதையும் இந்த நில வளத்தையும் அழிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு கேம் விளையாடுவோம்ல, அறுவடை செஞ்சது, அப்புறம் மாடு பால் கறக்கிறது, வீட்டுக்குள்ள போய் வைக்கிறது, ஒண்ணுனா கட்டுறது, அந்த மாதிரி இருக்கும்ல. மாதிரி இருக்கா? அவ்வளவு அழகா செக்மெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த வியூல பாக்குறதுக்கு அழகா இருக்கு. வீடு சுத்தி தென்னை மரம் அழகா இருக்கு. டீ சாப்பிடுறீங்களா? டீயா? நான் 2 டீ. பன்னீர் சோடா இருக்கா? ஃபுல் குடல் பிடிக்கும். ஃபுல் குடல் காணோம். வறுத்துக்கல்ல வாங்கலாமா? இவ்வளோண்டுதான் இருக்கு. இது இன்னொன்னு கொடுங்க. இல்ல அதுவே கொடுங்க. இதுதான் என்னுடைய மேன் பர்ஸ். இது என்ன சைடுல? அது மேன் பர்ஸ். இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். நீங்க இங்க நானும் ஃபர்ஸ்ட் இந்த பேக் வச்சிருக்கவங்க பார்த்து கொஞ்சம் எனக்கு விசித்திரமா தான் இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் அப்படின்ட்டு. இதுக்குள்ள நமக்கு தேவையானது எல்லாமே வச்சுக்கலாம். இந்த பேகி பேண்ட் எல்லாம் போட்டு இல்ல ட்ராக் பேண்ட் எல்லாம் போட்டு 2 போன் வச்சுன்னு வச்சுக்குவேன். திடீர்னு வேகமா நடந்தாலும் பேண்ட் வந்து விழுந்துரும். இங்க பார்த்தது எங்கேயும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து இது நம்மளை பாதுகாத்துறோம். இதனாலதான் மானம் போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா சில இடங்கள்ல மானத்தையும் காப்பாத்துது. நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? ஒரு வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கினேன். ரோட் சைட்ல வித்துட்டு இருந்தாரு. 500 ரூபீஸ் சொன்னாரு. 300 ரூபீஸ்க்கு வாங்கினேன். ப்ராடக்ட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்காது. சரி, வாட்ஸ் இன் யுவர் பேக் சீரிஸ் பண்ணலாமா? காட்டுங்க உங்க பேக்ல என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்கன்ட்டு. இந்த பக்கம் கூலி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள குவார்டர் பாட்டில் வச்சிருக்கிறேன். இங்க வத்திப்பட்டி, சிகரெட் இதெல்லாம் இங்க வச்சுக்குவேன். இந்த கம்பார்ட்மெண்ட் பாக்கு வைக்கிறதுக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. இப்படி சரக்கு எடுத்து பாக்கு வச்சு ஜெயில போடுங்க சார். எல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள் பூரா இந்த பேக்ல இருக்கா. கையோட வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடலாம். உண்மையிலேயே வந்து இதுக்குள்ள போனு, இன்னொரு போனு. பரவாயில்ல, 2 போன் வச்சிருக்கீங்க. 2 போன் வச்சிருக்கேன். செக்மெண்ட் இப்படிதான் கேட்பாங்க. இந்த போன் எதுக்கு, இந்த போன் எதுக்கு, இந்த போன் எதுக்கு, இந்த போன். இந்த போன்ல வந்து ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு தெரிஞ்ச நம்பர், இந்த வந்து வைஃப்க்கு தெரியாத நம்பர் எல்லாம் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு டேட்டா கேபிள், அப்புறம் சக்தி வங்கி. அவ்வளவுதான் இருக்குது. அவ்வளவுதான் இருக்கு. பர்ஸ் எல்லாம் வந்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. இதுக்குதான் இவ்வளவு பெரிய பர்ஸ். இந்த 3 பொருள் வைக்கிறது. இந்த 3 பொருள் நீ பேண்ட்டுக்குள்ள வச்சுட்டு அங்க வரைக்கும் நடந்து போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கு. அது மூக்கு சிந்துறதுக்கு வச்சிருக்கிறேன். கடலை வச்சு சாப்பிடுவோமா? இந்த வறுத்தக்கல்ல வாசம் ரொம்ப பிடிக்கும். பாக்கெட்ல வச்ச கல்லையிலே வறுத்தக்கல்ல வாசம் வருதா? வருது. ஆனா கொஞ்சம் பூஸ்டம் போல. முழுமந்தா இருக்கு. பட்டாணி தின்னுகிட்டு இருக்கேன்டா பரதேசி. பட்டாணியா? வணக்கம் வைக்கல பட்டாணி திங்க. வணக்கம் வைக்கல பட்டாணி திங்க. என்னடா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஒரு நாள் பஸ்ல வந்துட்டு இருந்திருக்கான். பின்னாடி ஜோக்க சொல்லிட்டு சிரிச்சாதான் தெரியும். சிரிச்சு சொன்னேன் யாருக்கு புரியும். இப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்து வந்துட்டு இருந்திருக்கான். இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டு இருக்கான். பின்னாடி என் கிளாஸ்மேட்ஸ் 2 பசங்க உட்காந்து இருக்கானுங்க. பார்த்தா பாதி அவனுக்கு மூச்சிட்டு இவன் கேக்கு கல் எல்லாம் கலந்தெடுத்து அடிச்சு வீசிட்டு இருக்கான். அவனுக்கு கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு தெரியுமா? போவே இல்லையா? தெளிவாவே அப்படிதான். நாங்களாம் தெளிவாவே அப்படிதான் இருக்கோம். தண்ணி இருக்கா நம்மகிட்ட? இன்னொரு பாட்டில் வாங்கிக்கலாமா? பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளாஸ்டிக்ஸ் நாட் அலோவ். வீசிடுவாங்க. எனக்கு இந்த நிலத்துக்கு கீழே விளையிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நிலக்கடலை, குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. அது சமைக்கிறப்பே அதோட ஸ்மெல்லு, அந்த மண் வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சனாலேன்னு தெரியல. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கல்லையெல்லாம் அம்மா வேக வச்சு வச்சிருந்தாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வர்றப்ப எனக்கு அந்த முக்கிலேயே ஸ்மெல் பிடிச்சிருவேன். வந்த உடனே அம்மா கல்லையா அப்படின்னு கேட்பேன். எப்படி கண்டுபிடிச்ச எடுத்து வைப்பாங்க. குச்சிக்கிழங்கு, நம்ம இந்த கடல் மீன்ஸ் அப்புறம் அந்த டேம் மீன்ஸ்
சாப்பிடுறோம், இதுல எல்லாம் அது தெரியாது. அம்மாய் மீன் ஐரை, நாட்டு மீன் இருக்குல்ல, எழுத்தி சாப்பிட்டுருக்கேன். விரால், இதுல எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு அந்த மண்ணு வாசம் வரும் சமைக்கிறப்போ. இந்த நாட்டு மீன்ல வந்து இந்த ஐரை மீன்ல வந்து அது ஆக்சுவலா வாயில மண்ணு வச்சிருக்கும், அதுக்கு பால் ஊற்றுவாங்க, பாலை குடிச்சிட்டு வாங்கிட்டு. அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே உயிரோட இருக்கதான் சாப்பிடணும். இப்ப என்ன சொல்றதுன்னா, எனக்கு அந்த மீன் சாப்பிடுறப்ப எனக்கு லேசா அந்த மண்ணு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். மத்த மீன் சாப்பிடறத விட அது வந்து அது ஒரு மண்ணு ஸ்மெல்ங்கிறத விட அந்த ஏர்த்தி ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும். டியோ எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு? ஐயோ சூப்பரா இருக்கு. 2017 வாங்கின வண்டி இது. அந்த டைம்ல நீங்க எங்களை பாத்துருக்கணும். கும்பானா சுத்துவோம் நாங்க, ஐயோ எவானு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா பொண்ணு வாயிலை தலை இதெல்லாம் பேச சூற விட்டுரும் தலை. ஆமா, டிவி நியூஸ் சேனல்ஸ் எங்க பார்த்தாலும் டியோ காரணங்க பரபரன்னு பறந்துட்டு இருப்பாங்க. இப்ப வந்து அது கேடிஎம் அதை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. இப்ப நீங்கன்னா அப்போ அதுதான் டியோ. இதெல்லாம் வந்து முறுக்கணும்னு அப்படியே சுண்டும் டுப்பு டுப்புன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டி பெப்ளஸ் ப்ளூ கலர் அக்வா ப்ளூ அது ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபெசினோ, அவ்வளவுதான், அதுவும் ப்ளூ. இது எடுத்துட்டு போனா விடுவாங்களான்னு தெரியல. அதெல்லாம் எடுத்துட்டு போலாம், பாக்கெட் வச்சுக்க. நம்ம இல்லப்பா, கான்ட்ராபேண்ட் கொண்டு போறவங்க எல்லாம் பெத்தம் போயிட்டு இருக்கிறாங்க. கல்ல பாக்கெட் வச்சுட்டு போறாங்க, இது மேல விடுவாங்களான்னு தெரியல. ஹோட்டல் புக்கிங்லயே கீழே மென்ஷன் பண்ணிருந்தது பிளாஸ்டிக்ஸ் அது எதுவும் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ஃபைன் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. அது லிட்டர் பண்ணக்கூடாது, போறவங்க எல்லாம் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் கீழே போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணல அப்படின்னா நம்ம எதனா வேணாலும் கொண்டு போய்க்கலாம். நம்ம ஜனங்களை நம்ப முடிய மாட்டேங்குது. நான் வீட்லயே லிட்டர் பண்ண மாட்டேன் சார். ஒருத்தர் கரெக்டா இருந்து பிரயோஜனம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் கரெக்டா இருக்கணும். எப்படி யாராச்சும் குப்பை போடுவாங்கன்னு நினைச்சு நானும் குப்பை போட்டேன்னா அப்படிதான் இது எல்லாமே நடக்கிறது. எப்படியா இருந்தாலும் எவனோ ஒருத்தங்க ஏற்கனவே இங்க போட்டிருக்காங்க. சின்னங்க உங்க மேன் பர்ஸ்ல வச்சுக்கோங்க, வேணுங்கிறப்ப கேக்குறேன். ஓகே, நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போயிரும். அப்ளை கிளம்புறப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தானே சொன்னேன், ஸ்டெப் 3 மிஸ் பண்ணிட்டேன். காட்டுறேன். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு? அதே ரேடி தப்பா பாட்டு பாட்டிட்டு போஸ்ட் வேற. இந்த கண்ணாடி ரொம்ப ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. ஓகே, சின்ன பசங்க பீடி குடிச்சிட்டு இருக்கானுங்க. பின்னாடி இருக்க பையன் எவ்வளவு குட்டியா இருக்கா, பீடி குடிச்சிட்டு இருக்கான் கையில. பெருசானே சீரட் குடிப்பானுங்க. ஐயோ, என்ன சொல்லுவாங்க ஒரு டைலாக், முளைச்சு 3 எல்லாம் வீட்டுல உனக்கும் கொடுத்துருந்தா நீ பேசாம இருக்க. சோ அப்படியே நம்ம இந்த பக்கம் போனோம்னா பழனி மலை, முருகா 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 முருகா. இப்படியே போனோம்னா கொடைக்கானல். கொடைக்கானல்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ஒரு இளநீ கடை இருந்தா நல்லா இருக்கும். ஏ இளநீ கடை. ஸ்டாப். வழுக்கை 2 வழுக்கை. இவரு இங்க பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. இனிப்பா இருக்கா? பரவாயில்ல, ரொம்ப நல்லா இல்ல. உன்னோடது ஓகே, பரவாயில்ல. கரெக்டா சம்மர் லீவும் முடிஞ்சு வீக் டேல வர்றதுனால, இல்லைன்னா இந்த ரோட்ல எல்லாம் எப்பவுமே வண்டி போயிட்டே இருக்கும், ஃபுல்லா க்ரௌடா தான் இருக்கும். கூட்டம் இருக்கா கொடைக்கானல் போறது? இப்ப கம்மியா தான் இருக்கு. போன வாரம் நல்லா இருந்திருக்கும். எப்பவுமே சண்டே நல்லா இருக்கு. எங்க பேர் மயில். டைம் பாரு. எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்தா போற வழியில ஏதோ சொல்லிட்டு போவேன்.
அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்து உங்களுக்கு என்ன கேட்டுச்சு? இந்த பக்கம் போகையில ஒரு டேம் இருக்கு, போனா பூரா லவர்ஸா தான் இருப்பானுங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட்டடிச்சுட்டு வந்தா உட்காந்து இருப்பானுங்க, பாரு நான் காட்டுறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. அதான் உங்களுக்கு கேட்டுச்சு. அதேதான் கேட்டுச்சு. எனக்கும் இஸ்கு இஸ்கு என்றுதான் கேட்கிறது.